ஸோ இப்போ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ டிசைன் இன்ஜினியரிங்ல ஒரு படிக்கலாம், ஒரு டிசைன் இன்ஜினியரிங்குள்ள வரும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன மாதிரியான டூல்ஸ்லாம் இருக்கு படிக்கிறதுக்கு? ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறவங்க ஒரு டிசைன் அந்த மாதிரி பண்றவங்களா இல்ல அந்த ஃபிளெக்சிபிலிட்டி செக் பண்றவங்க? டிசைன் தான், பட் வந்து வெளியில இருந்து பார்க்கறதுக்கான அது தெரியாது. ஆனால் அது வந்து ஒருத்தர் நார்மலா இப்போ ஒருத்தர் படிக்கிறாரு, இப்போ அவுட் ஆஃப் ஒரு சிவில்ல இருந்து இந்த மாதிரி ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னா ஒன்னு ஸ்ட்ரக்சரை சூஸ் பண்றாருன்னா அதுக்கு மட்டும் தான் போக முடியல, டிசைன் சைடுனா அதுக்கு மட்டும் தான் போக முடியுமா, இல்ல ஒரே பர்சன் ரெண்டு விஷயங்களையுமே லேர்ன் பண்ணிக்க முடியுமா அபிஷேக்? ஒரே லேர்ன் பண்ணலாம். ஆனால் நீங்க ஸ்ட்ரக்சர் ரிலேட்டட்ல என்னென்ன மாதிரியான டூல்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கணும்? இது ஒரு டியூரேஷன் ஸ்டடி பண்ணணும். இப்போ ஒருத்தர் சிவில்குள்ள இருக்காரு, இந்த மாதிரி ஐடி சைட்லாம் போகாம இந்த ஃபீல்டுக்குள்ள வரணும்னா இதை ஃபுல்லா படிக்கணும், இந்த விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணணும்னா எவ்வளவு நாள் டைம் எடுத்துக்கும் டியூரேஷன்? ஓகே, இதுவே ஆல்ரெடி வேற நான் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், பட் இது எனக்கு பிடிச்சிருக்க மாதிரி இருக்குன்னா அவங்களும் மாறிக்க முடியுமா? அவங்களுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜா இருக்குங்களா? ஹலோ டெக்கீஸ், இன் டுடேஸ் பாட்காஸ்ட்ல நம்ம அபிஷேக்கோட கனெக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ அவர் பார்த்தீங்கன்னா சிவில் இன்ஜினியரிங் கம்ப்ளீட் பண்ணிட்டு சிவில் இன்ஜினியரிங் ஓரியன்டாக இருக்கு, டிசைன் ஓரியன்டாக நிறைய விஷயங்கள் லேர்ன் பண்ணியிருக்காரு. ஸோ அதை பற்றின என்னென்ன விஷயங்கள் எப்படிலாம் கோ த்ரூ பண்ணாங்க அப்படிங்கிற மாதிரியான நிறைய விஷயங்களை கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். நீங்கள் நான் ஐடி பேக்ரவுண்ட் இருந்துட்டு இருக்கீங்க, மெயினாக சிவில் படிச்சிருக்கீங்க அப்படின்னா இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். உங்களோட சைடில் என்ன மாதிரி ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறது இந்த வீடியோவில் நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும். ஹாய் அபிஷேக், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங். ஹாய் நவீன், தேங்க்யூ. ஓகே, கிரேட் கிரேட் கிரேட். அபிஷேக், உங்களை பற்றின ஒரு ஸ்மால் இன்ட்ரோ. நீங்கள் எப்போ வந்து காலேஜ் முடிச்சிங்க, அதுக்கப்புறம் என்னென்ன விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணீங்க சிவில் இன்ஜினியரிங் பேஸ் பண்ணி? 2021 காலேஜ் முடித்தேன் சிவில் இன்ஜினியரிங். ஸோ மை ஃப்ரெண்ட் சஜஸ்ட் பண்ண ஆல்ரெடி ஸ்கில்-லிங்க்ல வந்து அது மாதிரி கோர்ஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அவன் மூலயமா நான் ஜாயின் பண்ணேன். ஸோ இப்போ சிவில் இன்ஜினியரிங் முடிச்சுட்டு இப்போ டிசைன் இன்ஜினியரிங்ல ஒரு படிக்கலாம், ஒரு டிசைன் இன்ஜினியரிங்குள்ள வரும்னு நினைக்கிறவங்களுக்கு என்னென்ன மாதிரியான சாஃப்ட்வேர்ஸ்லாம் இருக்கு, என்னென்ன மாதிரியான டூல்ஸ்லாம் இருக்கு படிக்கிறதுக்கு? பேசிக்ஸ் ஆட்டோ கேட் தெரியும். இப்போ வந்து பிம் ரிலேட்டடாக நிறையா சிவில் இன்ஜினியரிங்கில் பூம் ஆகிட்டுருக்கு. ஸோ ரிவிட் மேண்டிட்டரியாக தெரியணும். அப்புறம் ஸ்ட்ரக்சரல் ரிலேட்டடாக போகணுன்னா STAAD.Pro, டெக்லா அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ். ஓகே, ஸோ இங்கே பீம் ரிலேட்டடா ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடா செப்பரேட்டா ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குமே சிவில்ல தனித்தனியாக இருக்குங்களா டிசைனிங் பொறுத்த வரையும்? ஆமாம். ஓகே, அப்படி என்னென்ன மாதிரியான சாப்டர்ஸ் எல்லாமே இருக்கு? இப்போ இந்த டிசைனிங்ல இது இடத்துல இந்த மாதிரியான செப்பரேட்ஸா இருக்குன்னா என்னென்ன மாதிரிலாம் இருக்கு அபிஷேக்? ஸ்ட்ரக்சர் ரிலேட்டட்னா ஒன்லி நம்ம வந்து ஃபவுண்டேஷன்ஸ், ஸ்ட்ரக்சர், பீம் காலம்ஸ் மட்டும்தான் நம்ம டிசைன் பண்ணுவோம். ஸோ அதில் வந்து நீங்கள் வால்ஸு, ஆர்கிடெக்சர்ஸ், ஸோ டிசைன் ரிலேட்டடாக வராது. ஆக்சுவலாக அது ஃபுல்லி ஓரியன்ட் ஸ்ட்ரென்த் ரிலேட்டட். உங்கள் பில்டிங்கோட லோட் பொறுத்து நீங்கள் வந்து டிசைன் பண்ணி லோட் இது பண்ணுற ஸ்ட்ரக்சர் ரிலேட்டட். ரிவீட் சைடு வந்தீங்கன்னா நீங்கள் வந்து அந்த கான்செப்ட் வராது. இது ஓன்லி நீங்கள் அவுட் சைட்லேருந்து எப்படி லுக்காக இருக்கும், மற்ற இதுவெலாம் வரும், வால்ஸு, அதோட டிசைன்ஸ் பர்பஸ் என்னென்ன அப்படின்றது. ஓகே, ஸோ டோட்டலாக இந்த சைட்லேயே ரெண்டு டிஃப்ரெண்ட் போர்ஷன் இருக்குது. ஒன்று வெளியிலேருந்து எப்படி லுக் இருக்கும் அப்படின்னு மட்டும் டிசைன் பண்ணுறதுக்கான டிசைனிங் ஒன்று, ப்ளஸ் அதே மாதிரி இன்னொரு டைப்பில் பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இன்ட்டு அது எவ்வளோ நாள் தாங்கும், அதோட ஃப்ளெக்சிபிலிட்டி எப்படி இருக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம். கரெக்டுங்களா? ஓகே, ஸோ இதோட நேம் ரெண்டுக்குமே என்னென்ன மாதிரியான நேம் சொல்லுவாங்க ஆக்சுவலி இந்த இண்டஸ்ட்ரிக்குள்ள? ஸ்ட்ரக்சர் தனி இருக்குங்க, ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான சாஃப்ட்வேர்ஸ் வருது, அது தனி டிபார்ட்மெண்ட் மாதிரி வச்சுக்கிறீங்களா. ஃபவுண்டேஷன்ஸுக்காகவே இது பண்ணுறது தான் அது. ஸ்ட்ரக்சர் அப்படிங்கிறவங்க ஒரு டிசைன் அந்த மாதிரி பண்றவங்களா இல்ல ஃப்ளெக்சிபிலிட்டி செக் பண்றவங்க? டிசைன் தான், பட் வந்து வெளியில இருந்து பார்க்கறதுக்கான அது தெரியாது. ஆனால் அது வந்து ஒரு முக்கியமான இது. எப்படி சொல்கிறோம்னா, நீங்கள் ஒரு லோடு கொடுக்குறீங்க ஃபவுண்டேஷன், அது காலம் டிசைன் பண்ணி நம்ம மேனுவலாக இப்போ நம்ம காலேஜில் படிப்போம், இது ஒரு ஃபார்முலா இருக்குது, இவ்வளோ லோடு தாங்கும் இந்த ரேஷியோவில் நம்ம சிமெண்ட் யூஸ் பண்ணால், அந்த மாதிரியான கால்குலேஷன்ஸ்லாம் ஸ்ட்ரக்சரில் ஃபுல்லாக வரும். அதை பேஸ் பண்ணி தான் நம்ம வந்து இதுவே பண்ணுவோம். ஓகே, இன்னொரு இது என்ன இருக்குது, இன்னொரு சாப்டர்? இது வந்து டிசைன் ரிலேட்டட். பீம் 360ன்றது வந்து அவுட்லுக்ஸ், அந்த மாதிரி ஆர்கிடெக்சர்ஸ், நமக்கு எவ்வளோ எஃபிஷியண்ட்டாக ஒரு ரூம் ஸ்பேஸை யூஸ் பண்ணலாம், ஒரு இடத்த எப்படி எஃபிஷியண்ட்டாக டிசைன் பண்ணலாம், அது வந்து ரியலிஸ்டிக்காக காட்டலாம். அதை ஸ்ட்ரக்சர் சைடில் ப்ளஸ் நம்ம டிசைன் சைடில். இப்போ ஸ்ட்ரக்சர் சைட்லேன்னு வரப்போ ஒருத்தர் நார்மலாக இப்போ ஒருத்தர் படிக்கிறாரு, இப்போ அவுட் ஆஃப் ஒரு சிவில்லேருந்து இந்த மாதிரி ஒரு ஜாபுக்கு போகணும் அப்படின்னா ஒன்று ஸ்ட்ரக்சரை சூஸ் பண்ணுறாருன்னா அதுக்கு மட்டும் தான் போக முடியல, டிசைன் சைட்னா அதுக்கு மட்டும் தான் போக முடியுமா, இல்லை ஒரே பர்சன் ரெண்டு விஷயங்களையுமே லேர்ன் பண்ணிக்க முடியுமா அபிஷேக்? ஒரே லேர்ன் பண்ணலாம். ஆனால் நீங்கள் ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரு ஆகிட்டிங்கன்னா தனியாக போகிற மாதிரி தான் வரும். டியூவலாக நம்மளால் ரெண்டும் பண்ண முடியாது. இப்போ ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடாக போய்ட்டுன்னா அதுக்கான சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. நீங்கள் அப்படியே அந்த கோட் புக்ஸ் வைஸ் நீங்கள் அதை கேல்குலேஷன்ஸ் இருக்குது, அந்த மாதிரி நீங்கள் லேர்ன் பண்ணி அந்த மாதிரி போகணும். இல்லைனா ரிவிட் சைடு, பிம் 360 சைடு போகலாம். ஓகே, நீங்கள் இப்போ எந்த மாதிரி சைடில் லேர்ன் பண்ணீங்க, என்னென்ன டூல்ஸ் படிச்சிங்க இப்போ ஸ்ட்ரக்சர் அந்த டிசைனிங் சைட்லலாம்? நான் ரெண்டு டூலுமே படித்தேன். ஆட்டோகேட், ரிவிட் படித்தேன், STAAD.Pro, டெக்லா
இந்த ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடான டூல். இப்போ இந்த AutoCAD ரிவீட் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி இன்டூ ஸ்ட்ரக்சர் ரிலேட்டட் தான். ஸ்ட்ரென்த் செக் பண்ணுற ரிலேட்டட் வருமா, எந்த ரிலேட்டட்ல வரும்? இல்லை டிசைன் ரிலேட்டட். டிசைன் ரிலேட்டட். ஓகே ஃபைன். அதே மாதிரி ஸ்ட்ரக்சர் ரிலேட்டட்ல என்னென்ன மாதிரியான டூல்ஸ்லாம் இருக்குது, என்னென்ன மாதிரி விஷயங்கள்லாம் படிக்கணும்? ஸ்ட்ரக்சர் ரிலேட்டடில் இப்போ டெக்லாம் இருக்குது, STAAD.Pro, ETABS அந்த மாதிரி சாஃப்ட்வேர்ஸ் இருக்குது. ஓகே, நீங்கள் இதெல்லாமே எந்த இடத்துல லேர்ன் பண்ணீங்க, எங்கே படிச்சீங்க ஆக்சுவலி இது எல்லாத்தையுமே? Skill-Lync மூலயமா தான் நான் ஃபுல்லாக படித்தேன். ஓகே, Skill-Lincல இப்போ இதை கம்ப்ளீட்லி ஆன்லைனில் சொல்லி தராங்களா, ஆஃப்லைனில் சொல்லி தராங்களா, இல்லை நீங்கள் எந்த ஒரு நேட்டிவ்ல இருந்து எப்படி படிச்சீங்க, மோட் ஆஃப் ஸ்டடி? நான் வேலூர் ஆக்சுவலாக ஆன்லைன் மூலயமா தான் ஜாயின் பண்ணி, ஆன்லைன் டோட்டலாக ஃபுல்லாக ஆன்லைன் தான். லைவ் கிளாஸஸ் நடக்கும், ப்ரீ ரெக்கார்டட் வீடியோஸும் இருக்குது. லைவ் கிளாஸ் டவுட்ஸ் வேணும்னா லைவ் கிளாஸ் நடத்துவாங்க, அப்போ அவங்ககிட்ட டவுட் கேட்டுக்கலாம். ஓகே, ஸோ கம்ப்ளீட்லி ஆன்லைன்லேயே டோட்டலாக படிக்கிறீங்க, பட் இது ஆஃப்லைனில் படிக்கிறதுனால படிக்கலாம். படிக்கலாம். ஓகே ஓகே, இது ஒரு டியூரேஷன் ஸ்டடி பண்ணணும். இப்போ ஒருத்தர் சிவில்குள்ளே இருக்காரு, இந்த மாதிரி ஐடி சைட்லாம் போகாமல் இந்த ஃபீல்டுக்குள்ளே வரணும்னா இதை ஃபுல்லாக படிக்கணும், இந்த விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணணும்னா எவ்வளோ நாள் டைம் எடுத்துக்கும் டியூரேஷன்? 5 to 6 months ஆகும். அப்படி இருந்தாலும் ஒரு 2-3 சாஃப்ட்வேர்ஸ் லேர்ன் பண்ணேன். பேசிக்காக ப்ரியர் நாலேஜ் ஏதாச்சும் கொஞ்சம் இருக்கணுமா, இல்லை வெறும் சிவில் இன்ஜினியரிங் டிகிரி மட்டும் இருந்தாவே இதை படிச்சிட முடியுங்களா? உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ வந்து எப்படி நீங்கள் ஃபீல் பண்ணுறீங்க? இல்லை காலேஜில் சிவிலை பேஸ் பண்ணி நல்லா படிச்சிருக்கணுங்களா, அவங்களால தான் பண்ண முடியும்? சிவில் இன்ஜினியரிங் நாலேஜ் வேணும் கொஞ்சம். எந்தெந்த மாதிரியான நாலேஜஸ்லாம் இப்போ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு டிசைன் பண்ணுறப்போ, அந்த சிவில் இன்ஜினியரிங் நாலேஜ் அப்படிங்கிறப்ப எந்த அளவுக்கு வச்சிருக்கணும்? ஜஸ்ட் நீங்கள் லேர்ன் பண்ணுறது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் ஒரு சைட்டில் போய் அவங்க எப்படி அதை கேல்குலேட் பண்ணுறாங்க, டிசைன்ஸில் நம்ம நேரில் பார்த்தா தான் நம்மளால் வந்து டிசைன் அப்ளை பண்ண முடியும். இப்போ நம்ம ஒரு ஸ்ட்ரக்சர் டிசைன் பண்ணோன்னா அவங்க எப்படி அதை பண்ணியிருக்காங்க ப்ராக்டிக்கலாக, ஒரு ஜஸ்ட் ஒரு பேசிக் திங்ஸ் தெரியணும். ப்ராக்டிக்கல் நாலேஜும் வேணும். வந்து ஜஸ்ட் ப்ராக்டிக்கல் நாலேஜ் இல்லாமல் நீங்கள் டிசைன் பண்ண முடியாது, அது ஒரு அசம்ப்ஷன்ஸ் மாதிரி ஆகிடும். ஓகே, ஸோ ப்ராக்டிக்கலாக ஃபீல்டில் போயுமே எப்படி நடக்குதுங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு அந்த ப்ராக்டிக்கல் நாலேஜ் இருந்தால் தான் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்கிற மாதிரி ஷேர் பண்ணுறீங்க, ரைட்? எஸ், அது கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ப்ராக்டிக்கலாக அவங்க எப்படி செய்கிறாங்க, நம்ம வந்து மீட்டரில் டிசைன் பண்ணுவோம், ஆனால் ப்ராக்டிக்கலாக ஃபீட் அண்ட் இன்ச்சஸில் தான் கேல்குலேட் பண்ணுவாங்க நம்ம ஊரில் ஜென்ரலாக. அந்த மாதிரி ஃபேஸஸ்லாம் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நம்ம டிசைன் பண்ணுவோம். ஃப்ரெஷராகவே இதுக்கு ஜாப் கொடுக்குறாங்களா, இல்லை ஏதாச்சும் சிவில் ஆல்ரெடி நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் வச்சிருக்கணும் அவங்க மட்டும் தான் வேலை எடுக்க முடியுன்னு இருக்கா, இல்லை ஃப்ரெஷராகவே வெறும் காலேஜ் சிவில் இன்ஜினியரிங் மட்டும் முடிச்சவங்க இந்த மாதிரி கோர்சஸ் விஷயங்கள் எல்லாமே லேர்ன் பண்ணிட்டு ஸோ அவங்க போயிட முடியுங்களா அந்த மாதிரி சிவில் டிசைனிங் ஒன்றான ஜாபுக்கு? ஃப்ரெஷர்ஸே ஓகே தான், லேர்னிங் ப்ராசஸ் தான் ஃப்ரெஷர்ஸாக இருந்தாலும். அங்கே போய் எக்ஸ்பீரியன்ஸ் லேர்ன் பண்ணிட்டு அடுத்த இதுக்கு மூவ் பண்ணணும். ஓகே, இதுவே ஆல்ரெடி வேற நான் ஃபீல்டில் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் பட் இது எனக்கு பிடிச்சிருக்க மாதிரி இருக்குன்னா அவங்களும் மாறிக்க முடியுமா? அவங்களுக்கு நல்ல ஒரு அட்வான்டேஜாக இருக்குங்களா? கண்டிப்பாக நல்ல அட்வான்டேஜ். ஓகே ஃபைன் ஃபைன். இதை தவிர மற்ற என்னென்ன மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் இதுக்கு தெரிஞ்சிருக்கணும்? லைக் இப்போ கம்யூனிகேஷன் எந்த அளவுக்கு, இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சிருக்கணும் அப்படிலாம் பார்ப்பாங்களா, இல்லை வேற என்னென்ன மாதிரியான பர்சனல் ஸ்கில்ஸ் வந்து தெரிஞ்சிருந்தா இது கொஞ்சம் பெட்டராக ஷூட் ஆகும்? ப்ராக்டிக்கல் நாலேஜ் கொஞ்சம் தேவை, சைட்டில் எப்படி பார்க்குறோம் அந்த மாதிரி ஒரு நாலேஜ் தேவைப்படும். அந்த மாதிரி நாலேஜ் இருந்தாலே போதும் தான். அப்புறம் டிசைன் சாஃப்ட்வேர்ஸ் குயிக்காக நம்மளால் திங்க் பண்ணி ஒரு டிசைன் அவங்க கொடுக்குற இது. ஃப்ரெஷராக இந்த மாதிரியான ரோலுக்குலாம் எவ்வளோ சேலரி வரையும் கொடுத்துட்டு இருக்காங்க அபிஷேக்? இப்போ இந்த டிசைன் இன்ஜினியராக போகிற பட்சத்தில் 2.2 to 2.4 LPA தருவாங்க ஃப்ரெஷராக. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 5 years ஆகுதுன்னா எந்த அளவுக்கு இதில் சம்பாதிக்க முடியும், எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி இருக்குது இந்த டிசைன் இன்ஜினியரிங் ஃபீல்டில்? நீங்கள் மந்த்லி 1 கூட கிட்ட வரலாம், 80,000 to 1 lakh ஏர்ன் பண்ணுறதுக்கான பொட்டன்ஷியல் கூட இதில் இருக்குது. கொஞ்சம் ஹை நாலேஜ் தேவைப்படும். நல்லா நீங்கள் ஒரு அந்த ஃபீல்டுலேயே நல்லா இது பண்ணிங்கன்னா கண்டிப்பாக அதுக்கான இது பொட்டன்ஷியல் இருக்குது. கற்றுக்கிற சாஃப்ட்வேர்ஸை நம்ம கரெக்டாக லேர்ன் பண்ணிக்கிட்டாலே போதும். ஃப்ரெஷருக்கு தேவைப்பட வேண்டிய ஸ்கில் செட்ஸ் ஃபுல்லாக டெவலப் பண்ணிவிட்டு நம்ம ஒரு இதுக்குள்ளே போயிட்டா கூட அதுக்கப்புறம் நம்ம அங்கே போய் டெவலப் பண்ணிக்கலாம் மற்ற ஸ்கில்ஸ். கம்பெனி சைட்லேருந்து என்னென்ன மாதிரியான ரோல் பேருக்குலாம் இந்த மாதிரி டிசைன் இன்ஜினியரிங் முடிச்சவங்க எடுக்கிறாங்க உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து? பர்டிகுலர் சாஃப்ட்வேர்ஸோட வேக்கன்சி பொறுத்து எடுப்பாங்க. எனக்கு ஸ்ட்ரக்சரல் பற்றி தெரிஞ்சிருக்கணும், இல்லை ரிவிட், அந்த AutoCAD அந்த மாதிரி ரோல்ஸு இது பண்ணி தான் அவங்க இதுவே பண்ணுவாங்க, வேக்கன்சியே சொல்லுவாங்க. ஓகே அபிஷேக், நீங்கள் ஃபைனல் கன்க்ளூஷனாக இப்போ ஒரு ஃப்ரெஷராக இந்த மாதிரி சிவில் முடித்தவங்களுக்கு என்ன ஒரு அட்வைஸ் கொடுப்பீங்க? இந்த மாதிரி இந்த சைடில் வரணும்னா என்ன சொல்லணும்னு நினைப்பீங்க? ஆக்சுவலி ஒரு கன்க்ளூஷனாக உங்களோட பாயிண்ட்டை வந்து ஷேர் பண்ணுங்க. நம்ம ஒரு 3rd year 4th yearலேயே நம்மளோட சாஃப்ட்வேர்ஸ் நாலேஜ், டிசைன் நாலேஜ் கொஞ்சம் லேர்ன் பண்ணிவிட்டு ஒரு வெறுமனுமே காலேஜ் டிகிரி வச்சுட்டு நம்மளால் அந்த ஜாபும் வாங்க முடியாது. ஸ்கில்ஸ் நிறைய தேவைப்படுது, அது நாலேஜ் தேவைப்படுது. அது நம்ம முன்னாடியே காலேஜில் படிக்கும்போது ஒரு 3rd year 4th yearலேயே நம்ம கெயின் பண்ணிக்கிட்டோம்னா நீங்கள் வெளியே போகும்போது கரெக்டாக ஜாப்ஸ் ஆஃபர் வரும், நம்மளால் அப்பயே ஜாப்ல போய் சேர முடியும்.
ஓகே ஓகே. ஸோ காலேஜ் படிச்சுட்டு இருக்கப்பவே இதை லேர்ன் பண்ணிக்கிறதுங்கிறது ரொம்ப ஒரு அட்வான்டேஜாக இருக்கும்னு சொல்கிறீங்க. ரைட். ஆமாம். ஓகே ஓகே அபிஷேக், ஃபைன். தேங்க்யூ ஸோ மச். உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணியிருந்தீங்க. ஸோ தேங்க்ஸ் அபிஷேக். ஸோ லெட்ஸ் சி.